அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகத்துக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம உன்னோட வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னோட வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும், பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். ஏன்னா ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா, நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒருத்தர் எங்கேயோ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அரவிந்த் தவன்மணி சார் வந்து ஒரு துரும்பாக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தா அரவிந்த் தவன்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம போகுது. பட் எங்களுடைய பிளஸிங்ஸ், எல்லாருடைய பிளஸிங்ஸ் தெரியல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறதுக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தாரிபாலுக்கு தெரியும். கூடியே இருந்தாங்க, எனக்கு கூடியே இருந்து. நான் ஒருத்தர் மட்டும், எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு தான் நான் நினைச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்துல ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா. எத்தனையோ படங்களுக்கு சேமா தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு. நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன், இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் வந்து பண்றதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்.
எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து நாம் போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி, பகமை, ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகன் மணிதான் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம், ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, அதில் பல நல்ல படங்களும் இருக்கும், தேட்டர் கிடைக்காம, நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியாக இருக்குது சார். சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஒரு மோனோபோலியாக இருக்குது, 100% மோனோபோலியாக இருக்குது. மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்கள் 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க, அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அது டானி, இந்த டானி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கு, பெங்களூர்லேயும் எல்லாத்துலேயும் சேர்றதுக்கு டானி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமேல் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதில் ஒரு ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்தில் எனக்காக பாடின எங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைமில் வெங்கட் பிரபு என்னுடைய நண்பர், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார் இங்கே நிரந்தரம். நட்பு ஒன்று தான், நட்புனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால் எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர், அவ்வளோ ஒரு வில்லன்றதை நம்ம வந்து படத்தில் தான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளோ ஒரிஜினலாக நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நீங்கள் இருப்பீங்க. இவர் டேட்டு மட்டும் கொடுக்குறீங்க. ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி என்னோட பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் தான் ஆள் அவர். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரி, அதே மாதிரி லைட் மேன்ஸு, மேக்கப் மேன் முருகனுக்கு நன்றி, காஸ்டியூம் லியாஸ் பாய் அண்ட் டீம், அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் அதான் டின மூர்த்தி சார், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டி ஸ்டுடியோ. என்னதான் இருந்தாலும் அவர் டைரக்டர் விஜய் ஸ்டுடியோ. நாங்கள் சொன்னோம் இல்லை இது வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. சிவா, என்னுடைய கசின் இபி சிவா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன்னு சொல்லுவேன். என்னுடைய ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான் பாதி பெயினை எடுத்துட்டு இந்த படத்தில் எல்லாமே என் கூடயே இருந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்த சிவா. டி ஸ்டுடியோஸ் இல்லைடா, நான் சொன்னேன் எதுக்குடா நம்ம எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுன்னு சொல்லுவாங்களேடா அப்படின்னு சிவாட்ட சொன்னேன். இல்லை காசு கொடுத்துருவோம் அப்படின்னு, ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதையும் கொடுத்துடணும். ஆமாம். டிசைன்ஸ் வந்து அஞ்சலை முருகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து மிக பெருசாக பேசப்படுதுன்ற அளவுக்கு அவருக்கு டிசைன்ஸ் இருக்குது. பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்த வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லோரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்ட் படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு பத்திரிக்கை தொழிலில்.
அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் அப்போ தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. வீரான் சாகித்யத்தில் நியூஸ் செட்டில் சங்கத்தில் வந்து நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து என்னுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். கதையை நான் முடித்து கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது. நானும் போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கைலாம் இது. செய்தி வந்து தந்தி, தினகரன், அந்த மாதிரி பேப்பரு, பேசும் படம். இப்போலாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரியல. பிடிமாலை அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். சொன்னீங்க